இன்று நாங்கள் பார்க்கக்கூடியது வந்து சூடோ கோட்ஸ் போலி குறிமுறைகள். இதில் முக்கியமாக விளங்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, இது வந்து கணினி மொழியை சார்ந்தது இல்லை என்றது, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இல்லை என்றது. என்றாலும் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு எழுதுவதற்கு முன்னால் இதை இலகுவாக எழுதுறதுக்கு தேவையான ஒரு விஷயம். இது வந்து டெக்ஸ்ட் மூலமாக இலகுவான இங்கிலீஷால் எழுதப்படக்கூடிய ஒன்று தான் சூடோ கோட்ஸ். அடுத்து நாங்கள் பார்க்க வேண்டியது சீக்வென்ஸ், செலெக்ஷன், ரெப்பிட்டிஷன் அடிப்படையில் சூடோ கோட் இவ்வாறு எழுதலாம்னு சொல்லி, இதில் வந்து தொடரி, தெரிவு, மீள் செயல். ஸோ இந்த நேமை பார்க்கும் போதே எங்களுக்கு விளங்குது எவ்வாறான சூடோ கோட் வரலாம் என்றதை ஓரளவு தெரிஞ்சு கொள்ளலாம். இதுக்கு சில சொற்பிரயோகங்கள், பொதுவாக யூஸ் பண்ணக்கூடிய சொற்பிரயோகங்கள் இருக்குது. பிகின், எண்ட், இன்புட் அல்லது ரீட் அல்லது கெட், ப்ராசஸ் அல்லது கேல்குலேட், அவுட்புட் அல்லது டிஸ்பிளே அல்லது ஷோ. இதோடு தெரிவிக்க வரக்கூடிய சில சொற்பிரயோகங்களும் அது தெரியும்னு எங்களுக்கு அறிஞ்சு கொள்ளலாம். ரிப்பெட்டிஷனுக்கு வரக்கூடிய சொற்பிரயோகங்களும் அது வந்து இங்கே காட்டப்பட்டு இருக்குது. அது வந்து ரிப்பெட்டிஷன்ஸ் என்று அறிஞ்சு கொள்ளலாம். அதில் முதலாவது வந்து தொடரி. தொடரின்னு சொல்லும் போது பொதுவாக ஒரு முடிவாக வருது. அதாவது கூட்டி வரக்கூடியது ஒரு முடிவு, கழிச்சு வரக்கூடியது ஒரு முடிவு, பெருக்கி வருது, பிரித்தலால் வருது. ஸோ ஒரு முடிவால் வரும்போது தொடராக வரக்கூடியது தொடரி என்று சொல்லலாம். அடுத்தது வந்து தெரிவு. தெரிவுன்னு சொல்கிறது இந்த இடத்துல பாருங்கள், இஃப்னு வந்தால் ஒரு கண்டிஷன் வருது. இந்த மார்க்ஸுக்கு மேலே, அதாவது 50க்கு மேலே எடுத்தால் சொன்னால் தான் பாஸ் அல்லது ஃபெயில், ஒரு முடிவு இல்லை, ரைட். மூன்றாவது வந்து மீள் செயல். மீள் செயல்ன்றது ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப செய்யக்கூடியது மீள் செயல். இதுக்கு இவ்வாறான சொற்பிரயோகங்கள் யூஸ் பண்ணப்படுது. டூ, ஸோ இந்த மாதிரியான சொற்கள் யூஸ் பண்ணப்படுது. அதில் வந்து முதலாவது சீக்வென்ஸ், தொடரியை பார்க்கலாம். இதில் பொதுவாக வரக்கூடிய சொற்பிரயோகங்கள் இருக்குது. பிகின், எண்ட். அடுத்தது வந்து இன்புட், அவுட்புட் வருது. இதில் N1, N2 இன்புட்டாக கொடுத்துருக்கோம். கேல்குலேட், எவரேஜை கேல்குலேட் பண்ணுறோம். கடைசியாக அவுட்புட் எடுக்கிறோம். இது தொடராக வரக்கூடிய ஒரு தொடரிக்கான ஒரு உதாரணமாக இருக்குது. அடுத்ததாக வந்து செலெக்ஷன். இதுலேயும் வந்து பொதுவான சொற்பிரயோகங்கள் இருக்குது. பிகின், எண்ட் எப்போவுமே வருது. இதில் பாருங்கள், இன்புட் மார்க்ஸை கொடுக்குற நேரம். இப்போ செலெக்ஷன்ஸில் வரக்கூடியது இஃப் என்ற இந்த சொற்பிரயோகம். இதில் கண்டிஷனை கொடுத்துருக்காங்க. மார்க்ஸ் வந்து கூடுதலாக அல்லது அதுக்கு ஈக்குவலாக இருந்தால் 50க்கு தென் அவுட்புட் வந்து பாஸாக கொடுக்கலாம், டிஸ்பிளே வந்து பாஸாக கொடுக்கலாம், அல்லது அவுட்புட் வந்து ஃபெயிலாக கொடுக்குறது, ரைட். இதில் வந்து ஒரு கண்டிஷன் வருது, சரியா. இது செலெக்ஷன்ஸில் வரும். அடுத்து வந்து மீள் செயல். இதில் பொதுவாக யூஸ் பண்ணக்கூடிய பிகின், எண்ட் வாரத்தோடு இதில் வந்து இருக்குது வைல், தென், எண்ட் வைல் அண்டு மீள் செயலுக்கான சொற்பிரயோகங்கள். இதில் ஏ ஆரம்ப பெருமானம் ஒன்றாக கொடுத்ததுக்கு பின்னால் வைல், ஏ வந்து 100க்கு ஈக்குவல் அல்லது குறைவாக வரும்போது வெல்கம்ன்றது டிஸ்பிளே பண்ணப்பட்டிருக்கு. ஏ திரும்ப பாருங்கள், ஏ ஈக்குவல் ஏ ப்ளஸ் 1, 1 ப்ளஸ் 1 2ஆக மாறும்போது திரும்ப அதே விஷயம் மீள் செய்யப்படுது, திரும்ப வெல்கம். ஸோ இவ்வாறு 100 வரையிலையும் இது டிஸ்பிளே பண்ணப்பட்டு 100 வரும்போது எண்ட் வைல் முடியப்படுது. இது மீள் செயலுக்கான ஒரு உதாரணமாக காட்டப்படுது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது கேள்விகள் இருந்தால் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.